டிவிகே பஸ் முதல் BMW கார் வரை ஒவ்வொரு வாகனத்திலையும் இதை ஒண்ணு கவனிச்சிருக்கீங்களா? தங்கையோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கணும்னு இவரோட அன்பை பாருங்க. நம்பர் பிளேட்க்கு பின்னாடி இப்படி ஒரு சென்டிமெண்டான ஸ்டோரி இருக்கும்னு பலருக்குமே தெரிஞ்சிருக்காது. தமிழ் சினிமாவுடைய ஒரு உச்ச நடிகரா இருந்து அரசியலுக்குள்ள இப்ப நுழைந்து சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அரசியல் வரலாற்றிலேயே ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தினார். இவருக்குன்னு தமிழ்நாடு முழுவதுமே கோடிக்கணக்கான ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு. அந்த வகையில தான் பல ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமா ஒரு சென்டிமெண்டான ஸ்டோரி ஒண்ணு வெளியாகி இருக்கு. பொதுவா விஜய் பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான லக்ஸூரியான கார்கள் வாகனங்களை பயன்படுத்துறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமீபத்துல தான் பிரச்சாரம் செய்யறதுக்காகவே சிறப்பு வாய்ந்த ஒரு பஸ்ஸையும் வாங்கினாரு. அப்படி அவர் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வாகனத்துடைய நம்பர் பிளேட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்படி எல்லா வாகனத்துக்கும் ஒரே நம்பர் பிளேட்டை யூஸ் பண்றாருன்னு சொல்லி என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? சோ இந்த நம்பர் பிளேட்டுக்கு பின்னாடி ஒரு சென்டிமெண்டான ஸ்டோரி இருக்குங்க. இந்த 0277 அப்படிங்கிறது உண்மையிலேயே 14/02/1977 அதாவது பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி 1977 தேதியை குறிக்குது. சோ இந்த டேட் விஜய் அவருடைய தங்கையான வித்யா சந்திரசேகரன் அவங்களுடைய பிறந்த நாளை தான் குறிக்குது. இவங்க சின்ன வயசுலயே இருந்து போனதால இவங்களுடைய நினைவா விஜய் அவர் வாங்கக்கூடிய ஒவ்வொரு வாகனத்துடைய குறியீடும் இவரோட தங்கையுடைய பிறந்த நாள் தேதியை தான் யூஸ் பண்றாரு. எங்க போனாலும் தங்கையுடைய ஆசீர்வாதம் எப்பவும் கூடவே இருக்கணுங்கிற மாதிரியான இவருடைய இந்த எமோஷனலான இந்த ஒரு அட்டாச்மெண்ட் ரசிகர்கள் பலரையுமே நெகிழ்ச்சி அடைய வச்சிருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் இட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த செய்திகளை வழங்கியோர் கிராண்ட் ராயல் டூர்ஸ், நேச்சுரல்ஸ் கஸ்டமர் ஃபர்ஸ்ட், சென்னை சமர்த்தா ஏவியேஷன் காலேஜ்.